I would, on behalf of the Lulu management team, I would like to call upon a few guests to give a small token of love to Kamal sir. I would like to call upon the commercial manager, Sadiq Qasim, Lulu Mall, media head NP Swaraj, GM Sudhish Nair, and Vishnu, the mall manager. A love from Lulu Mall to the legendary one and only Kamal sir. Namaskaram, sir, and all of you special guests, the special cast of Indian 2, Joel sir, Gokulam sir, so happy to see all of you. So the thing is, I just want to say something very big. This cinema is super real. Physically Vivek sir and Manobala sir, ഇവരൊക്കെ പോയിട്ട് കുറച്ച് കാലമായി. പക്ഷെ ഇന്ന് നാളെ നമ്മൾ അവരെ സ്ക്രീനിൽ കാണാൻ പോവാ. So this is the magic of cinema, and thanks to Laika for making dreams come true, like Punin Selvan and now Indian 2. And Shankar sir, there is an understatement if we say we love you. You are something beyond that. You are larger than life for us. You showed Indian cinema what can be done. Namma mandile enna pannalanga neenga nirviching. Siddharth sir, Matthiose, ange neenga fantastic, and I'm sure I'm a little jealous of you because you got to work with him. I hope that day comes someday. Sir, माता पिता गुरु देवम சொல்லுவாங்க. மாதா பிதா குரு என் சினிமா தெய்வம். சார் ஏதாவது கொஞ்சம் இதை நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து உங்க முன்னாடி பண்ணும்போது லைட்டா. So I would want you to show some kind of a gesture for me so that I get some power and energy. பிள்ளைங்க ஸ்கூல்ல சேர்க்க விவசாயத்துக்கு கடன் கொடுக்க லஞ்சம், ஒரு பையன் இருபது பசங்க ஹாஸ்பிட்டலுக்கு சுற்றாடு வரைக்கும் லஞ்சம் 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 பேசி உரிமை பாடுங்க. இந்த நாட்டில் லஞ்சத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் தானே எல்லாரும் கொடுக்குறாங்க. எல்லாரும் வளர்ச்சி பார்க்கறாங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த தூத்துமை மாறி லஞ்சம் நாட்டில் பரவி அழிச்சுட்டு லஞ்சம் வாங்குறது தப்பு, கொடுக்கறது தப்பு இல்லையா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எப்போ பேப்பரில் வந்து நியூஸ் பார்த்தாலும் இங்கே லஞ்சம் வாங்கினாங்க, அங்கே லஞ்சம் வாங்கினாங்க, இங்கே லஞ்சத்தினால ஒருத்தர் அஃபெக்ட் ஆனதுன்னு பார்க்கும்போதெல்லாம் நம்ம மைண்டில் ஞாபகத்துக்கு வருது இந்தியன் தாத்தா சேனாபதி. இந்தியன் தாத்தா இப்போ வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை தான் இந்த இந்தியன் 2. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கும்போது முதல்ல கமல் சார் மேக்கப் போட்டு வந்து ஸ்பாட்டில் நின்னப்போ பயங்கர கூஸ் பம்பாக இருந்தது. ரொம்ப ஒரு மெய் சிலிப்பாக இருந்தது.
அதே ஃபீலிங் 28 வருஷம் கழிச்சு பார்ட் 2 எடுக்கும்போது முதல் நாள் ஷூட்டிங் வந்து நின்னப்ப இந்தியன் தாத்தா கெட்டப்ப சேம் கூஸ் பம்ப்ஸ் இந்த வாட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு கேரக்டரும் 28 வருஷம் கழிச்சு இந்தியன் 2ல வராங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், நெடுமுடி வேணு சார். ஒரு ஒரு சினிமா ரசிகனா எனக்கு படம் பார்க்கும்போது கமல் சாரை பார்க்கும்போது சரி, நெடுமணி வேணு சாரை பார்க்கும்போது சரி, பயங்கர நாஸ்டாலஜிக்காக அது வேற ஒரு ஃபீலிங். நீங்கள் படம் பார்க்கும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. கமல் சாரை பற்றி சொல்ல நிறையா சொல்லிகிட்டே போகலாம். சிம்பிள் என்னன்னா, அவர் எப்படிப்பட்ட ஆக்டர்ன்றது நான் சொல்கிறேன். இதுதான் சீன், இதுதான் டயலாக், இதுதான் ஷார்ட், கேமரா இங்கே ஒரு கேமரா இருக்குது, இங்கே ஒரு கேமரா இருக்குது, இங்கே ஒரு கேமரா இருக்குது, லைட் எங்கே இருக்குன்னு பார்ப்பாரு, கூட யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பார்ப்பாரு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துப்பாரு, என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, எல்லாருடைய காஸ்ட்யூம் என்ன, என்ன லென்சிங், சிஜி இந்த ஷார்ட்டில் சிஜி எப்படி வரப்போகுது, எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற 360 டிகிரி டு 360 டிகிரி ஆக்டர் தான் கமல் சார். ஆனால் இந்த இந்தியன் 2 படத்தில் 360 ஃபர்ஸ்ட் டிகிரியாக ஒன்று அடிஷ்னலாக ஒன்று பண்ணியிருக்காரு. அது என்னன்னு கேட்டால் அப்டேட்டட் ஆக்டிங். இன்னைய ஜென்ரேஷனுக்கு இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸுக்கு எப்படி ஆக்ட் பண்ணால் பிடிக்கும், எது ஒர்க் அவுட் ஆகும் தெரிஞ்சு ஆக்ட் பண்ணுறாரு. அப்பேற்பட்ட ஆக்டர் கமல் சார். அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். அப்புறம் சித்தார்த் நடிச்சிருக்காரு சிறப்பாக, பாபி சிம்மா நடிச்சிருக்காரு, விவேக் நடிச்சிருக்காரு, பிரியா பவானி சங்கர், அப்புறம் ரகுல் பிரீத் சிங், மனோபாலா, நிறைய பேர் வந்து நடித்து இந்த படத்தை ரொம்ப மிக சிறப்பாக்கியிருக்காங்க. நிறைய டெக்னீஷியன் சிறப்பாக்கியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் ரவிவர்மன், மியூசிக் டைரக்டர் அனிருத், அருமையான சாங்ஸ். நீங்கள் படம் பாருங்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் கதற விட்டுருக்காரு அனிருத். அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனர் முத்துராஜ், எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத், விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஸ்ரீனிவாஸ் மோகன், இப்படி ஃபுல் டெக்னிக்கல் டீமும் சேர்ந்து இந்த படத்தை வந்து மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தகவல், இந்த லூலு மால்லையும் இந்தியன் 2 ஷூட்டிங் நடந்திருக்கு. அதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்ட் 1 100 days ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்து கமல் சார் வந்து ஒரு விழா எடுத்தாங்க. அதுக்கு நான் வந்திருந்தேன். நீங்கள் இந்த படத்தையும் ஒரு பெரிய வெற்றி படமாக்கி ஒரு விழா வச்சு திருப்பி நாங்களாம் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்ட் 1 சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியை கொடுக்க நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இதை ரொம்ப அழகாக அருமையாக பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணுற கோபாலன் சார் அவங்களுக்கு என்னை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஷங்கர் சார், நீங்கள் நேற்று சொல்லியாச்சு 2008 உங்களுக்கு ஒரு தாட் இருந்தது, ஆனால் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பண்ணதுக்காக. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவெஞ்சர்ஸ் எல்லாமே சம்பவிச்சது. ஆனால் இப்போ கூட நாங்கள் வந்து அவெஞ்சர்ஸ் எங்கேயும் போல தானே இந்த மாதிரி யூனிவர்ஸ் பார்க்க விரும்பிட்டு இருக்கு இப்போ. அப்போ இனி கூட அந்த சான்ஸ் இருக்கு, கமல் சார் கூட இருக்கு, இனி அதை ரீதிங் பண்ண முடியலையே சார்? அதான் முதலே ஒரு தாட் வந்தது. ரோபோ எடுக்கும்போது இந்தியன் கேரக்டர், சிவாஜி கேரக்டர், அப்புறம் முதல்வன் கேரக்டர், 3 பேர் வச்சு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குன்னு ஒரு தாட் வந்துச்சு. அதை வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கு சொன்னேன். யாருமே வந்து அது ரியாக்ட் பண்ணல. என்னை மேலே கீழே பார்த்தாங்க, என்ன அது ஏதோ வளர்றாரு அப்படின்ற மாதிரி. டெக்னீஷியன்ஸ்க்கும் சொன்னேன், அவங்களும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நவுந்து போயிட்டாங்க. யாரும் என்கரேஜ் பண்ணல. அதனால் நான் நல்ல ஐடியாவில் கொடுத்து விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அவெஞ்சர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் நான் அப்புறம் அதை யோசிக்கிறதே விட்டேன். இந்த யூனிவர்ஸ் நல்லா தான் இருக்கும் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது. ஏன் இன்னும் 2 பேர் இருக்காங்களே, அன்னியன் இருக்காரு. ஸோ அப்படி ஒரு கதை வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுற முதல் நாள் தான். லெட்ஸ் சீ சம் ஸ்டோரி ஸ்ட்ரைக்ஸ் இன் மை மைண்ட். അങ്ങനെ പടം വേണ്ടേ? Thank you so much, Shankar sir. Wish you all the best. And just a second, I would also like to call upon Sri Gokulan Gopalan sir to kindly come over to give a token of love to Shankar sir.
Hello. July 12th. அதாவது இன்னும் 2 days தான் இருக்கு. தாத்தா வராரு. So hope you all see the film in theaters. பெரிய ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. And I really thank Shankar sir for giving this opportunity. Sir, Kamal sir, உங்க கூட நடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. I'm very happy sir. கனவுகளோட நான் நினைச்சு பார்க்கல. உங்க கூட வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். Thank you so much sir. Siddharth sir, thank you so much. Thank you so much. Dr. Jigardanda. கமார சம்பவம். பட் என்ன 2 பேருக்கான காம்பினேஷன் சிக்ஸ்லாம் இருந்தது. இன்னொன்று என்னன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிமோட ப்ரொடியூசர் வந்து சித்தார்த் சார். லவ் ஃபெயிலியர், காதலில் சொதப்பது எப்படி. தேங்க்யூ சார். அண்ட் சார் கோபாலன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிலீசிங் அவர் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். யூ டூ தேங்க்ஸ் ஃபார் கமிங். சிதம்பரம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஆல். பாய். Thank you, Bobby Sindha. Thank you, thanks a lot. എല്ലാവർക്കും നമസ്കാരം. അതായത് ഞാൻ കുറച്ച് ഡീസൻ്റ് ആയിട്ട് നിൽക്കണതാണ്. എനിക്കിതുപോലെ തന്നെ കൂവണമെന്നൊക്കെ ഉണ്ട് നമ്മുടെ സാധനം. കാരണം നമ്മളൊക്കെ പഠിക്കുന്ന കാലം മുതൽ അല്ലെങ്കിൽ എന്താ പറയുക, അന്ന് ഒരു താരമായി നമ്മൾ ആരാധിച്ചു. അതിനുശേഷം ഞാനൊക്കെ സിനിമയിലെ ഒരു സിനിമ വിദ്യാർത്ഥി. ഇപ്പോൾ അത് തന്നെയാണ് പഠിക്കാൻ ശ്രമിച്ചിട്ടുള്ള ഒരു വലിയ വിഷയം തന്നെയാണ് മനസ്സിലായത്. കാരണം അത്രയധികം ഞാനൊരു ഇരട്ട വേഷം ചെയ്തപ്പോൾ തന്നെ എൻ്റെ അടപ്പളയുക 39-ലധികം ഇരട്ടയല്ല, ട്രിപ്പിളും 10 വേഷം മഹാനാണ്. അപ്പോൾ അങ്ങനെ ഒരു സ്റ്റേജിൽ എനിക്ക് നിൽക്കാൻ പറ്റുന്നത് ഗോപാലൻ സാർ, പ്രൊഡക്ഷൻ ടീം എല്ലാവരോടും നന്ദി. ഇത് എൻ്റെ ഒരു ഫാൻ മൊമെൻ്റാണ്. സാറിൻ്റെ കൂടെ ഞാൻ തഗ് ലൈഫ് എന്നുള്ള സിനിമയിൽ അഭിനയിച്ചു. അതിലൊരു ചെറിയ സംഭവം എന്താ വെച്ചാൽ, ഞാൻ അഭിനയിക്കാൻ ചെന്ന ഫസ്റ്റ് ദിവസം മണിസാറൊക്കെ ഒരു സീൻ റിഹേഴ്സൽ, ഫസ്റ്റ് സീൻ റിഹേഴ്സൽ ചെയ്യുന്ന സമയത്ത് നമ്മൾ വലിയ പുള്ളിയാണ് അല്ലെങ്കിൽ നല്ല അത്യാവശ്യം ചെയ്യുന്നുള്ള ലെവലിൽ കോൺഫിഡൻസിൽ ഞാൻ റിഹേഴ്സൽ ചെയ്തു. ലാസ്റ്റ് റിഹേഴ്സൽ ബാക്കിൽ കമൽ സാർ വന്നിട്ട് ഞാൻ ഡയലോഗ് പറയാൻ നോക്കിയിരുമ്പോൾ ഞാൻ സ്റ്റക്കായിപ്പോയി. അന്നാണ് ഞാൻ ഇത്ര ക്ലോസ് റേഞ്ചിൽ സാറിനെ കാണുന്നത്. അതെൻ്റെ ജീവിതത്തിൽ മറക്കാത്തൊരു സംഭവമാണ്. അതിനുശേഷം സാറിൻ്റെ കൂടെ സംസാരിക്കാൻ പറ്റി. സിനിമയും ഭക്ഷണവും ഫുഡിനെ കുറിച്ച് ഞങ്ങൾ വളരെ വിശകലമായിട്ടുള്ള സംസാരങ്ങൾ ഉണ്ടായിട്ടുണ്ട്. അങ്ങനെ ഒരു വലിയ ഭാഗ്യം. ഒപ്പം ഇന്ത്യൻ 28 വർഷം കഴിഞ്ഞിട്ട് തിരിച്ചു വരികയാണ്. ഇന്ത്യൻ സാവയാണ്. അത് കാണാൻ വെയിറ്റിംഗ് ആണ് സാർ. വി ലവ് യു സാറ്. എന്താ പറയുക, സാറിന് ഇനിയുമുള്ള സിനിമകൾ, ഡയറക്ഷൻ സിനിമകൾ, സ്ക്രിപ്റ്റ് എഴുതുന്ന സിനിമകൾ, സാർ അഭിനയിക്കുന്ന കഥാപാത്രങ്ങൾ കാണാൻ ഞങ്ങളെല്ലാവരും കൊതിയോടുകൂടിയിരിക്കുകയാണ്. ഇന്ത്യൻ മാത്രമല്ല, ഇനിയുള്ള എല്ലാ സിനിമകളും കാണും. ഇത്രയും വലിയ ആളുകൾ നമ്മളെ മലയാളികളോടുള്ള, മലയാള സിനിമയോടുള്ള സ്നേഹവും, മലയാളികളോടുള്ള സ്നേഹവും, മലയാള സിനിമയോടുള്ള സ്നേഹം കൊണ്ടാണ് നമ്മളെയൊക്കെ കാണാൻ കമൽ സാറൊക്കെ ഇവിടെ വരുന്നത്. അത് നമുക്കൊരു റെസ്പോൺസിബിലിറ്റിയാണ്. നമ്മൾ ഇന്ത്യൻ കാണൂലേ. താങ്ക് യു. അപ്പോൾ എല്ലാ വിശ്വാസം ഒരിക്കൽ കൂടി താങ്ക്സ്. ഇനി സിദ്ധാർത്ഥ് സർ, ലവ് യു. ഇവിടുത്തെ സകല മണ്ഡലങ്ങളും പറയുന്നുണ്ട്. ഓക്കെ, ബോബി ചികിത്സെന്ന് പറഞ്ഞ് ഞാൻ ഫാനാണ്, ചികിത്സ ഫ്രണ്ട്. അപ്പോൾ ഇങ്ങനൊരു അവസരം എനിക്കിവിടെ വരാൻ പറ്റിയതിൽ വലിയ സന്തോഷം. ശരിക്കും ഞാനും എന്താ പറയുക, ഭയങ്കര ത്രില്ലാണ്. എനിക്കിങ്ങനൊരു ഓക്കെടാ. The all-time charmer, ladies and gentlemen, Siddharth Kochi. Hello Kochi. Pagpole Badinaru
எனக்கு ஒரு girlfriend வேணுமடா. 21 years முன்னாடி ஒரு டைரக்டர் என்னை கூப்பிட்டு முதல் படம் பாய்ஸ் இந்த நடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த டைரக்டர் தான் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். அது என் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு. ஏன்னா அதான் என்னோட ஃபர்ஸ்ட் சான்ஸ். 20 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கூப்பிட்டு சொன்னாரு, இந்த இன்னொரு வாய்ப்பு நடிச்சுட்டு போகுது. அந்த 2வது வாய்ப்பு தான் இந்தியன் 2. ஆனா இந்த இந்தியன் 2 வாய்ப்பு வந்து அந்த பாய்ஸ் வாய்ப்போட பெரிய வாய்ப்பு. ஏன் தெரியும்ல? ஏன்னா என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சுட்டு இருக்காரு. நான் சின்ன வயசுல இருந்து யார் என்ன எப்போ என்னோட ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு கேட்டாலும் நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன், கமல்ஹாசன். கமல் சார், I love you very very much. Thank you for giving me the chance to share the screen with you. இந்த இந்தியன் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம். இங்க எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க. இந்தியன் பார்ட் 1 வரப்போ நீங்க தியேட்டர்ல போய் படத்தை பார்க்கல. இந்தியன் பார்ட் 1 படம் தியேட்டர்ல பார்க்குறப்போ ஒரு கோவம் வந்துச்சு. இந்த சிஸ்டமை மாற்ற முடியாதா, அவ்வளவுதானா, நம்மளாம் காமன் மேனா அவ்வளவுதானான்னு ஒரு கோவம் வந்துச்சு. இப்போ அந்த கோவம் நீங்களாம் தியேட்டர்ல உங்களுக்கு வரப்போகுது. 2 daysல வரும். As a common man, as a youngster, as the future of this country, உங்க எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ், ஒரு பெரிய மெசேஜோட காத்துட்டு இருக்கு. இந்தியன் 2 hits theaters on July 12th. எனக்கு பாய்ஸ்ல இருந்து இந்தியன் 2 வரைக்கும் கேரளால புள்ளிங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. So thank you for all the love for all these years. I'm very very grateful. I love you all. இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் டெஃபினட்டா நீங்க இந்த படத்துக்கு அப்புறம் you're going to enjoy Anirudh's music and Ravi Varma's cinematography. And இந்த படத்துல என் கூட நடிச்ச ஆக்டர்ஸ் பாபி சிம்மா is fantastic in the film. ரகுல்பிரீத் சிங், சமுத்திரகனி, பிரியா பவானி சங்கர், நிறைய பேர் இருக்காங்க. The great நெடுமுடி வேணு சார். ஸோ இந்த படம் வந்து ஒரு எப்படி நம்ம வந்து தீபாவளி கிறிஸ்மஸ் கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ஒரு பண்டிகை இந்த படம். எல்லாருக்கும் இந்த படத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஐ நோ யூ ஆல் வில் கம் அண்ட் சப்போர்ட் திஸ் ஃபில்ம். இந்த படத்துக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கேன்வாஸ் கொடுத்தார் மை டியரஸ்ட் கோகுலம் கோபாலன் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் ஃபார் சினிமா சார். A big round of applause for Gopalan sir. அவர் வந்து he is very young at heart and அவர் வந்து இப்பவும் டெய்லி சினிமா பத்தி நிறைய யோசிப்பாரு. He is a really passionate film lover. Thank you so much Gopalan sir. Thank you Chidambaram and my dear Jojo George for coming to this function. And this film is a very important film for me. ஏன்னா நீங்க எல்லாருமே சித்தா பாத்தீங்க. Thank you so much. Thank you. And சித்தாவை அவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கினீங்க. அந்த படத்துக்கு அப்புறம் நான் என்னோட குருநாதரோட ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். I can't wait for all of you to see it. நானும் தியேட்டர்ல உங்களோட பார்க்க போறேன். July 12th தாத்தா வராது, கதற விட போறாரு. I'll see you in theaters. Thank you so much. I'll say one more thing. கன்னடாவில் படம் பண்ணியிருக்கு, தெலுங்கில் பண்ணியிருக்கு, ஹிந்தியில் பண்ணியிருக்கு, தமிழ் கூட பண்ணியிருக்கு, மலையாளம் கூட பண்ணலாம். கமர சம்பவம் பண்ணியிருக்கு. பட் கூடிய சீக்கிரம் பண்றேன். எனக்கு ரொம்ப ஆசை. அண்ட் நான் கமல் சார் கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், கமல் சார் ரொம்ப அழகா மலையாளம் பேசுவார். கமல் சாரோட பெட்டரா மலையாளம் பேசி நான் ஒரு படம் நடிக்கணும். நான் ட்ரை பண்ணுவேன் சார். ஐ டெஃபினெட்லி கீப் ட்ரை. அது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். Sure. Thank you bro. A round of applause for this Chama. All things Chama so much. Thank you. നമസ്കാരം എല്ലാവർക്കും. എനിക്ക് നിങ്ങളെ പോലെ ഒരു ഫാൻ മൊമെന്റ് ആണ്. ഐ കാണ്ട് വെയിറ്റ് ടു വാച്ച് ദ ഫിലിം ബിക്കോസ് ഈ സിനിമ 2 വിഷണറികളിൽ ഒത്തുചേരുന്ന ഒരു സിനിമയാണ്. ഒന്ന് മിസ്റ്റർ ശങ്കർ സാർ, ഒന്ന് മിസ്റ്റർ കമൽ സാർ. ആൻഡ് ഐ കാണ്ട് വെയിറ്റ് ഈ 2 വിഷണറികൾ what they have like made and also my brother Siddharth is also reuniting with Shankar sir. I can't wait to watch it. And Shankar sir always as a filmmaker, Shankar sir വലുതായിട്ട് സ്വപ്നം കാണാൻ എപ്പോഴും പഠിപ്പിച്ചിരുന്നു. അതൊരു വലിയ ഇൻസ്പിറേഷൻ ആണ് ടു ഡ്രീം ബിഗ്. പക്ഷേ എത്ര വലുതായാലും ശങ്കർ സാറിന്റെ സിനിമ എപ്പോഴും ഒരു സാധാരണക്കാരുടെ സിനിമയായിരുന്നു. സോ thank you Gokulam Movies for like ഈ പെട്ടെന്ന് ഓർമ്മ ഇന്ത്യൻ വണ്ണിന്റെ സമയത്ത് ഏത് തിയേറ്ററിൽ ഏത് ക്ലാസ്സിലൊക്കെ ഇരുന്ന സിനിമ? ഞാൻ ഇന്ത്യൻ 1 തിയേറ്ററിൽ കാണാൻ സാധ്യതയില്ല. എനിക്ക് 6 വയസ്സായിരുന്നു.
ഇന്ത്യൻ വണ്ണിൽ നിന്ന് ഒരു 6 വയസ്സ് 1ാം ക്ലാസ്സിൽ. യെസ്. പക്ഷെ എനിക്ക് എപ്പോഴും ഓർമ്മയുണ്ട് എൻ്റെ ഫ്രണ്ടിൻ്റെ കമ്പ്യൂട്ടറിൽ ഇന്ത്യൻ 2ൻ്റെ വീഡിയോ എൻ്റെ ആദ്യമായിട്ട് കമ്പ്യൂട്ടറൊക്കെ വരുന്ന സമയത്ത് ഐസോ കമൽ സാർ ആ പാട്ടിന് മുമ്പേ മോർഫ് ചെയ്ത് വന്ന പറഞ്ഞത് ഐ വാസ് ലൈക്ക് ബ്ലോൺ അവേ വിത്ത്. സോ ദ ഫിലിം വാസ് എ വെരി ഹെഡ് ഓഫ് ഇറ്റ്സ് ടൈം ആൻഡ് ഐ എം ലുക്കിംഗ് ഫോർവേഡ് ടു വാച്ച് ഇന്ത്യൻ 2. ഇന്ത്യൻ 2-ൽ അത് കണ്ട ഇപ്പോൾ സംവിധായകനായിട്ട് ഇന്ത്യൻ 2-ൽ നിന്ന് ശങ്കർ സാറിൽ നിന്ന് മനസ്സുകൾ ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്ന എന്താണ് കാണുന്നതിന് മുമ്പുള്ള ഒരു സംവിധായകന്റെ ഹൗ ബിഗ് ഈസ് ബിഗ് ഇനഫ് ദാറ്റ് ഈസ് ശങ്കർ സാർ. അതാണ് എനിക്ക് ഐ വാണ്ട് ടു സീ ഹൗ ബിഗ് ഈസ് ബിഗ് ഇനഫ് ദാറ്റ് ഐ വാണ്ട് ടു സീ ഫ്രം. പക്ഷെ എത്ര വലുതും ഞാൻ പറഞ്ഞ പോലെ സാധാരണക്കാരുടെ സിനിമയാണ് ശങ്കർ സാർ. എല്ലാ നോർമൽ സിറ്റീസിൻ്റെയും അവരുടെ പ്രശ്നങ്ങൾ അഡ്രസ് ചെയ്യുന്ന സിനിമ. ദാറ്റ് ഈസ് ഐ തിങ്ക് ഇറ്റ്സ് വൺ ഓഫ് ഹിസ് പെനിട്രേഷൻ ഇൻ ടു ദ പീപ്പിൾ. മഞ്ഞുമൽ ബോയ്സ് എന്ന സിനിമയിൽ ത്രൂ ഔട്ട് ആയിട്ട് നിങ്ങൾ തിയേറ്ററിൽ ഇറങ്ങി വരുമ്പോൾ the first feel which will come out of the theater is like you will carry Kamal Sir with you. അല്ല, നിങ്ങൾ കമൽ സാറിനെ നെഞ്ചോട് ചേർത്തിട്ടാണ് സിനിമ ഇന്ന് തിയേറ്ററിൽ നിന്ന് വിട്ടിറങ്ങുന്നത്. അത് ഈ ഒരു റിയാക്ഷൻ അത് എഴുതുമ്പോഴേ ചെയ്യുമ്പോഴൊക്കെ വിചാരിച്ചത് തന്നെയായിരുന്നു? തീർച്ചയായും. കാരണം ഞാനൊരു സാധാരണക്കാരനല്ല, ഞാനൊരു കമൽ ഫാനാണ്. അപ്പം എനിക്ക് അത് എഴുതുമ്പോഴേ എനിക്ക് അറിയാൻ കമൽ സാറിന്റെ പ്രസൻസ് വിൽ ബി എ വെരി ഗുഡ് അഡ്വാൻറ്റേജ് ഫോർ ദ ഫിലിം. അതൊരു സ്റ്റോറി ടെല്ലിങ്ങിനും അത് ഭയങ്കര ഉപകാരമായി. ഇറ്റ് വിൽ ഹെൽപ്പ് ദ ഫിലിം ആൻഡ് ഐ വാസ് വെരി ഷുവർ അബൌട്ട് ഇറ്റ്. So huge round of applause, ladies and gentlemen, for Chidambaram Sidhu. Looking forward for all the other movies. കൺമണി പടി വലിയ ഹിറ്റായിട്ട് അവിടെ നിന്ന് തന്നെ ഇങ്ങോട്ട് അതിനെപ്പറ്റി വലിയ റിപ്പോർട്ട് ഉണ്ടാകുന്നുണ്ട്. അപ്പം മഞ്ഞുമൽ ബോയ്സ് ഡയറക്ടറോടെ ഇരിക്കുന്നതുകൊണ്ടും ശ്രീ ഗൂഗിൾ മൂവീസ് ആ സിനിമയുടെ പിറകിൽ ഫുള്ളായിട്ട് ഡിസ്ട്രിബ്യൂട്ട് ചെയ്ത ഇന്ത്യ മൊത്തം ഡിസ്ട്രിബ്യൂട്ട് ചെയ്ത ഗൂഗിൾ മൂവീസ് ആണ്. സോ ഗൂഗിൾ മൂവീസിന്റെ ഒരു ജേർണിയുടെ ഒരു വീഡിയോ ഐ വുഡ് ലവ് ടു ഷോ യു ബിക്കോസ് ഇറ്റ്സ് എ മസ്റ്റ് വാച്ച് ഫോർ എവറി entrepreneurs who are connected to cinema, especially in distribution or filmmaking in Malayalam. ഈ വേദിയിൽ നമ്മോടൊപ്പം ഈ സ്പെൻഡ് ചെയ്യുന്ന ഈ സമയം, സർ ട്രസ്റ്റ് മീ, ദീസ് 1 hour ഓഫ് യുവർ ലൈഫ് വി വോണ്ട് ഫോർഗെറ്റ്. ഈ ഒരു മണിക്കൂർ കമൽ സാറിന്റെ ജീവിതത്തിലെ 1 മണിക്കൂർ അത് ഞങ്ങളുടെ കുറച്ചു പേരോടുള്ള ഒപ്പമായിരുന്നു എന്ന് പറയുന്നതിൽ ഭയങ്കര അഭിമാനമാണ് ഞങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും, ഭയങ്കര സന്തോഷമാണ്. താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ബീയിങ് ഹിയർ, being the Sagalagala Vallavan of all times. Ladies and gentlemen, boys and girls and film buff of all ages, are you ready to witness the epitome of brilliance, of acting, of filmmaking,
the University of Cinema, a master, a student, a hero, a villain, a Nalavan, a Ketavan, a Sagaragala, ladies and gentlemen, Kamal Hassan Ikanse. ഈ 60 years ജേർണിയിലെ ഒരു സെന്റൻസിൽ പറയാം, ഐ ലവ് യു, ഐ ഹോപ്പ് യു കണ്ടിന്യൂ ടു ലവ് മീ. അത്രയേ ഉള്ളൂ. ഇനി പറയാൻ എന്താണ്? He was saying about Manjumail boys, how it ran well in Tamil Nadu. This is the generation who are surprised by Manjumail boys. Let me take you back to another generation where a film called Chennai ran for 100 days in Chennai. No subtitles. Nobody knew the language. Cinema is such a beautiful language. The Malayalam filmmakers have gone and touched that line of communication much before most of India did. I'm not saying it because Kochil നിന്നുകൊണ്ടത് പറയാണെന്നല്ല. The reason why I'm not saying it in Malayalam and I'm saying it in English is for the country to know where Mother Cinema actually visits quite often. I am envious of this place. This is cinema's own country. For me, വേറെ കടവുകളില്ല. അതുകൊണ്ട് it is cinema's own country. And from what time, when the budgets were so little, when the number of prints were only 19, I have come here. Kanyakumari, the number of prints that were released was about 16 or 17 prints. And then the next film, I graduated, it was 19 prints. Now this film is 638 or so. Alright, numbers are there. But how did it happen? Give me that noise. That's how it happened. Enjoy ചെയ്യുന്നവരെ, the industry will become richer and you will become richer if Malayalam cinema continues to make good cinema also. It's not budget. It's good cinema. Why do I call Chidambaram Narayana? I don't know him. Who is Kamal Hassan? What is connecting us? Good work. What? This is Anuruddh stage. Why are we talking about Ilayaraja? Manjumail boys. But we are all one family. And all this, including my mother-in-law from all these films, have brought me to this stage. Senapati is one name of all the sons you have produced. Your love for cinema, we are the children. And we have yet another presentation called Indian 2. ഇതിനെപ്പറ്റി ഇവരൊക്കെ പറയുമ്പോൾ എനിക്ക് more than happiness, പേടി തോന്നുന്നു. Would we live up to this expectation? Because when I hear this, I hope. Because last time when I came here, I was very worried about what will happen to Vikram. Then I left it to you. You have taken care of a 19-year-old boy and you made him into Senapati. So I trust you. My first
award as an actor came in Kalatur Kadama. The second one came for Kanyakumari when I was 19. And all the awards, I have never forgotten, even when there is a press meet in Tamil Nadu or Andhra, I have never failed to pay my tribute and gratitude to Kerala. I will also say it in Kerala, and my friends know how much I love this place. I think love will be only reciprocated if you give it. So please give me love. It is not an exchange condition. Conditions don't apply. You love me as you have loved me, but continue to love good talent, young people who are bringing you. Don't keep asking for big, huge budget films. Gopalan Sarnam, കുറച്ച് ബുദ്ധിമുട്ടാണ്, എനിക്കും ബുദ്ധിമുട്ടാണ്. We want to see good films being made. A lot of technicians in India who are dying to make good cinema, and making them achieve that is in your hands. Because I want you to make this a success. While you're making a big film success, also make 10 small films a success. That will keep me very happy. All the noise you make, translate it into better cinema. Only you can do it, more than us. Because we all look forward to you. We love you. I love you. Thank you. സർ, ഒരാഗ്രഹമാണ് എല്ലാവരുടെയും. കമൽ സാറിൽ നിന്ന് ഒരു ഏതെങ്കിലും കമൽ സാറിന്റെ ഫേവറേറ്റ് ആയിട്ടുള്ള ഏതെങ്കിലും ഒരു ഡയലോഗ് നമുക്ക് കേൾക്കാൻ പറ്റുമെങ്കിൽ. I don't know. I'll say India is back. See, thank you. I am trying to reduce. Can I say a dialogue from Pushpa? Yes. Thank you. I think cinema itself is a language, and so that's what we are speaking now. Anything like that. Oh, he wants a connecting dialogue. It's നമ്മളെ പറ്റിയാണ് ഈ ഡയലോഗ്. കാതലെ പറ്റിയാണ്. മനിതർ ഉണർന്നുകൊണ്ട് ഇത് മനിതർ. ഓക്കെ, നമ്മൾ ഇത് if you understand this love, it is enough. I understand it. Do you understand it? That's it. What a great love story. A happy ending to a great love story. Thank you. Thank you. Thank you so much, Kamal sir. There are so many people on that side. Everyone.
I request Google Gopalan sir to few words. I request everyone to join. We're just closing. നമുക്ക് നമ്മളെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഏറ്റവും സന്തോഷകരമായ ഒരു നിമിഷങ്ങളാണ് നമ്മുടെ ഉലക നായകൻ ഇവിടെ വന്ന് നമ്മളോട് സംഭാഷണം ചെയ്യുന്ന വ്യക്തി. ഞാൻ 4 വയസ്സിൽ അദ്ദേഹത്തിൻ്റെ 4 വയസ്സിൻ്റെ അഭിനയിക്കുന്ന സിനിമ കണ്ട് വന്നതാണ് ഞാൻ. അപ്പോൾ ഈ വയസ്സിൽ ഇത്ര വയസ്സാണ് ഞാൻ പറഞ്ഞില്ല, ഈ വയസ്സിൽ ഇത്തരത്തിലുള്ള ഏറ്റവും അഭിനയിക്കുന്ന ഒരു മഹാനടനെ നമുക്ക് കാണാൻ സാധിക്കില്ല. അതുകൊണ്ട് ഈ ബ്രഹ്മാണ്ഡ പടത്തിലെ ഏറ്റവും നല്ല രീതിയിൽ, അതായത് ബ്രഹ്മാണ്ഡ പടം തന്നെയാണ് ഈ പടം. ആ പടം ഉലകനായകൻ വളരെ വിജയിപ്പിച്ചിട്ടുണ്ട് എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. അത് നമ്മളെല്ലാവരും കാണണം, കാരണം അത്രയും സ്നേഹത്തോടു കൂടിയാണ് അദ്ദേഹം നമ്മളിൽ നിന്ന് എല്ലാ കാര്യങ്ങളും പ്രതീക്ഷിക്കുന്നത്. നിങ്ങൾ ഓരോ ദിവസവും നിങ്ങൾ ഈ ഇന്ത്യൻ 2 എന്ന ആ സിനിമയെ ഓർത്ത് നിങ്ങളെല്ലാവരും കുടുംബത്തോടു കൂടി എല്ലാ സുഹൃത്തുക്കളെയും കാണിക്കാൻ അവസരമുണ്ടാക്കുക. നന്ദി, നമസ്കാരം. Thank you, Google Gopalan sir. ഇവിടെ ഈ വേദിയിൽ വെച്ച് we having the official launch of the ticket sales. ഇന്ന് മുതൽ ഓൺലൈൻ നിങ്ങൾ ചെക്ക് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ ഇന്ത്യൻ 2 ബുക്കിംഗ്സ് എല്ലാം സ്റ്റാർട്ട് ആയിട്ടുണ്ട്. ഇറ്റ്സ് ഫാസ്റ്റ് ഫില്ലിംഗ്. നിങ്ങൾക്ക് നിങ്ങളുടെ വെബ്സൈറ്റ്സിൽ പോയി ബുക്ക് ചെയ്യാം. ജൂലൈ 12-ാം തീയതി മറ്റന്നാൾ നിങ്ങളുടെ തിയേറ്ററുകളിലേക്ക് ഇന്ത്യൻ 2 എത്തുകയാണ്. ഇവിടെ all the cast and crew will give it to